கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் அதுவும் ஒரு 300 வீடு கூடியிருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ரெடி பில்ட் ஹவுஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபா முன்பணம். இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய பேர் லீவுக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கலாம். ஸோ அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் வந்து பாருங்கள். 2 வீடுமே வடக்கு பார்த்து விடுங்க. 2மே சேம் பிளான் தான். ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 17 சூப்பரான ஸ்பேசியஸ். ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். மேலே ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சனு, மாஸ்டர் பெட்ரூம் 10/16. ஸோ உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் 10/6 ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிரிக்கெட் டர்ஃப் இருக்குது, இண்டோர் ஜிம் இருக்குது, கோயில் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. இது ஒரு 1500 பிளாட் கொண்ட கம்யூனிட்டி. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் அதுவும் ஒரு 300 வீடு கூடியிருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ரெடி பில்ட் ஹவுஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த வீடை மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் பால் காய்ச்சல் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து பாருங்கள். ஏன்னா இது ரெடி பில்ட் ஹவுஸ், புது வீடு, இப்போ தான் கட்டி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வடக்கு பார்த்த வீடு, ரோடு 33 ரோடு. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே கிரிக்கெட் டர்ஃப் இருக்குது, இண்டோர் ஜிம் இருக்குது, கோயில் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. இது ஒரு 1500 பிளாட் கொண்ட கம்யூனிட்டி. இதுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு 300 வீடு குடியிருக்கிறாங்க. நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே மளிகை கடை இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, வாட்டர் டேங்க், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த வீடு 2 சென்ட் இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, மாடுலர் கிச்சன், வாட்டர் ரூஃப், ஃபால் சீலிங், டிவி யூனிட், இண்டிவிஜுவல் போர்வெல், இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடு ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு பால் காய்ச்சிக்கலாம், உடனே குடி வரலாம். ஸோ யாரெல்லாம் ரெடி பில்ட் ஹவுஸ், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து நின்று பார்க்குறக்கு டைம் கிடையாது, எனக்கு அடுத்த மாதமே குடி வரணும் அப்படின்னு நீங்கள் வீடு வாங்கணும்னு ரெடியாக இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுல இருக்கிற இந்த 2 வீட்டை உடனே விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 95% கிடைக்கும். கையில் முன்பணம் 5 லட்சமோ 6 லட்சமோ இருந்தால் போதும், மீதி எல்லாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதுக்காக 10,000 20,000 30,000 வாங்குறவங்களுக்கு எனக்கு ஃபுல் லோன் கிடைக்குமா? டெஃபினெட்லி கிடைக்காது. அதையும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிடுறேன். 5 லட்ச ரூபா முன்பணம், மீதி 45 லட்சம் நீங்கள் லோன் போடுறீங்கன்னா மினிமம் ஒரு 70,000 80,000 சேலரி இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வீடை நீங்கள் வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபா முன்பணம். அதே மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 38,000 39,000 வரும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்குது, ரெரா அப்ரூவல் இருக்குது, கிணத்துக்கடவு பேரூராட்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. 2 வீடுமே வடக்கு பார்த்து விடுங்க. 2மே சேம் பிளான் தான். இதில் 2 விஷயங்கள் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்கோம், அதில் கிச்சனில் மட்டும் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 49,50,000 பட்ஜெட்டு, அது 47,50,000 பட்ஜெட்டு. இன்டீரியருக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேட்பீங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தான் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த 2 வீடுமே வடக்கு பார்த்த வீடு தான், சேம் பிளான் தான், பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. ஸோ இதுக்கும் அதுக்கும் 2 lakhs டிஃப்ரெண்ட். இது 49,50,000, அது 47,50,000. ஸோ 2மே உங்களுக்கு வீடியோவில் வேணாலும் காட்டுறேன், சரிங்களா? இப்போ வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சிங்கன்னா ஒரு பெரிய கேட்டு உங்களுக்கு எம்எஸ்ல கொடுத்துருக்கோம். நடந்து வர்றதுக்கு நடுவில் ஒரு பாத் கொடுத்துருக்கோம். பெரிய கார் வர்றதுக்கு வேணா போர்ட்டிகோ ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர்வெல் தனியாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் போர்வெல் கொடுத்துருக்கோம். போர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு நல்ல கார் நிற்கும். ஒரு 13க்கு 14 கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு தண்ணி தொட்டி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு முன்னாடி எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே நல்லா ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லக்ஸரியாக கிரானைட் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 17 சைஸில் உங்களுக்கு ஹாலுக்குள்ளே வந்தீங்கன்னாவே சூப்பரான ஸ்பேசியஸ். ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம், மேலே ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோஃபா போட்டு உங்களுக்கு டிவி பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஹால் வந்து 10க்கு 17 இன்க்ளூடட் டிவி யூனிட் வந்துடும், ஃபால் சீலிங் வந்துடும். அதுபோக உங்களுக்கு ஒரு பூஜா ரூம் தனியாக பூஜா ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஹாலில் இருந்து சாமி கும்பிட்டுட்டு இதை வந்து மீதி நேரம் க்ளோஸ்டாக வச்சுக்கலாம். சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ தனியாக பூஜா ஸ்டாண்ட் தனியாகவே கொடுத்துருக்கோம். ஹாலில் இது எல்லாமே இன்க்ளூடாக வந்துடும். அதுபோக கிச்சனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கிச்சன் வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சனு. கீழே உங்களுக்கு தேவையான அளவு என்னென்ன கஃபோர்டு வைக்கணுமோ எல்லா ஒர்க்குமே மேலே முடிச்சு கொடுத்துருக்கோம். சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் வச்சிட்டிங்கன்னா இந்த வால் வந்து மறைச்சிரும். இந்த இடத்துல இது கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தனியாக இந்த இடத்துல பீடிங் கொடுத்துருக்கோம். இந்த வேஸ்ட் வாட்டர் வெளியில் வராது. கீழே அதே மாதிரி கஃபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து எச்ஆஸ் ஃபேன் வைக்கிறதுக்கு லைட்டு, டைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்க் போட்டிங்கன்னா இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட் கலர் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சிங்க் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். தண்ணி வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு கிச்சனுக்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் தேவையான எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் 10/16. ஸோ உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் 10/16 ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் ஐடியில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால அந்த ஒர்க் ஃப்ரம் லேப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி டேபிள் கொடுத்து வென்டிலேஷன் ஜன்னலுக்கு நேரம் கொடுத்துருக்கோம். மேலே எல்லாமே கஃபோர்ட் ஒர்க்கு, கீழே நீங்கள் தேவையான லேப்டாப் எல்லாமே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே உங்களுக்கு வார்ட்ரோப்னால உங்களுக்கு பீரோ டைப்பில் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு பெரிய காட் தனியாக இப்படி வேணாலும் போடலாம், இந்த சைஸில் வேணால் போடலாம். ஸோ இன்க்ளூடிங் அட்டாச் டாய்லெட். பெட்ரூம்லையுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நைட் டைமில் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பெட்ரூம் 10/6
ஃபால் சீலிங்லாம் மேஜராக பண்ண மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி டாய்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த கான்ட்ராஸ்டி கலர் பார்ப்பாங்க, ஒயிட் ப்ளஸ் டார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இந்த கான்ட்ராஸ்டி டைல் வால் எண்ட் வரைக்குமே கட்டி கொடுத்துருப்போம். ஸோ அதனால நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருப்போம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10x10. ஸோ அந்த பெட்ரூமுமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்துடும். அதுலேயும் உங்களுக்கு வந்து கீழே கஃபோர்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டு போட சிரமமாக இருக்கணும், மேலே மட்டும் கஃபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் பெட்ரூம்லேயுமே. ஸோ அதுவும் உங்களுக்கு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், 5x5 அந்த மாதிரி இருக்கும். இதுக்குமே உங்களுக்கு ஷவரு ப்ளஸ் டைல்ஸு, வாஷ் ஸ்டேஷன், வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ரெடி டு மூவ் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நாங்கள் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம். எல்லாமே பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன், ரெட் பிரிக்ஸ் வச்சு கட்டி கொடுத்துருக்கோம். தனி காம்பவுண்ட் வால், போர்வெல், இன்க்ளூடட் பிளான் அப்ரூவல் எல்லாமே வந்துடும். ஸோ வடக்கு பார்த்த வீடு மேஜராக எதுக்காக பார்ப்பாங்கன்னா வாஸ்து வந்து ப்ராப்பராக அமைஞ்சிடும். உங்களுக்கு வந்து முன்னாடி தண்ணி தொட்டி, ஜல மூலை, அக்னி மூலையில் கிச்சன், குபேர மூலையில் பெட்ரூம், வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் இது மாதிரி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு இதை விட பட்ஜெட் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா இதே கம்யூனிட்டியில் நம்ம கட்டி கொடுக்கலாம். சிங்கிள் பெட்ரூம் 23 லட்ச ரூபா, டபுள் பெட்ரூம் 35 லட்ச ரூபா, ட்ரிபிள் பெட்ரூம் 44 லட்ச ரூபா. ஸோ கட்டி கொடுக்கும்போது ஏன் சார் இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து கஸ்டமைஸ்டு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பட்ஜெட்டில் கட்டி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கோயம்புத்தூர் to பொள்ளாச்சி ரோட்டில் ரெடி டு ஆக்குப்பையில் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் ரெடி டு பில்டிங் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க கம்யூனிட்டியில் கொஞ்சம் வீடுகள் இல்லாமல் இருக்கும், டெவலப் ஆகாமல் இருக்கும், சில அம்யூனிட்டிஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் சேர்ந்த மாதிரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வீடு கிடைக்குன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வீடுடைய பட்ஜெட் திரும்ப சொல்கிறேன், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு இருக்குது 49,50,000 அது ஃபர்னிஷ்டு இல்லாமல் கிச்சனில் மட்டும் பண்ணியிருக்கோம் 47,50,000. பட் ரெண்டுமே வடக்கு பார்த்த வீடு தான். ரோடு வந்து 33 ரோடு. நீங்கள் கார் வந்து ரோட்டை ஒட்டி நிப்பாட்டினாலுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ திரும்ப லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு, கிணத்துக்கடவு, அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இங்கே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 300 வீடு குடியிருக்கிறாங்க. உள்ள மளிகை கடை எல்லா வசதியுமே இருக்குது. கிரிக்கெட் டர்ஃப் இருக்குது. உங்கள் குழந்தைங்க போய் கிரிக்கெட் விளையாடுறக்கா ஒரு டர்ஃப் தேடி பே பண்ணி விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறக்கு ஒரு கோயில் இருக்குது. காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஜிம் இருக்குது, இண்டோர் ஜிம் இருக்குது. அப்புறம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது, செட்டில் கோர்ட் இருக்குது, ஓவர் ஹெட் டேங்க், எல்லா வீட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன், இண்டிவிஜுவல் போர்வெல் போட்டிருக்கிறதுனால தேவைப்படாது. பட் இருந்தாலும் நம்ம ஓவர் ஹெட் டேங்க் இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ நிறைய வீடுகள் குடியிருக்கிற கம்யூனிட்டியில் நீங்கள் வீடு வாங்குறதுனால உங்களுடைய குழந்தைகளும் அந்த அட்மாஸ்பியரில் வளரும். அதே மாதிரி உங்களுக்கு பொள்ளாச்சி ரோடு வந்து ஒரு 5 to 10 நிமிஷத்தில் கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டே போயிடலாம். ஸோ பொள்ளாச்சி ரோடு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க மேஜர் ரீசன் மலுமிச்சம்பட்டியில் கற்பகம் காலேஜ் இருக்குது, கற்பகம் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் வந்து L&T ஐடி பார்க் இருக்குது, கப்பல் காலேஜ் இருக்குது. கோயம்புத்தூருடைய எஜுகேஷனல் ஹப்னா பொள்ளாச்சி ரோடு தான். அதே மாதிரி உங்களுக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே. ஏன்னா பாலக்காடு, கேரளா பாலக்காடுடைய பார்டர் வந்து இந்த பக்கம் கிளைண்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு கிளைமேட் வந்து ஓரளவு சில்னஸாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசன் இதுதான். இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய பேர் லீவுக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கலாம். ஸோ அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் வந்து பாருங்கள். வரும்போது ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ கால் பண்ணிட்டு வந்தால் தான் இங்கே உங்களுக்கு வீடு காட்டுறதுக்கு அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வருவீங்க, உங்களை கரெக்டாக கைட் பண்ணி ஒரு வீடு காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் லோன் ஃபெசிலிட்டிஸ் நேரில் நீங்கள் விசிட் பண்ணும்போது எவ்வளோ இஎம்ஐ வரும், அதை எப்படி கட்டலாம், எல்லாமே ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணலாம். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, அப்ரூவல்ஸ் எப்படி இருக்குது, எப்போ கட்டினது, எவ்வளோ லோன் கிடைக்கும், எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், ஏதாவது டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். என் பேர் சரவணன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணலாம். இது இல்லாமல் வேறு லொக்கேஷனில் அவினாசி ரோடு, அப்புறம் மேட்டுப்பாளையம் ரோடு, சக்தி ரோட்லேயும் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, கட்டின வீடு இருக்குது, கட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரௌண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி லேண்டாவோ வீடாவோ கம்மியான பட்ஜெட்லையோ கட்டின வீடோ இல்லை கட்டி கொடுக்குற மாதிரியோ லோ இஎம்ஐயில் எப்படி வேணாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ. வரும்போது மட்டும் மறக்காமல் ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி.